ஹாய், வெல்கம் டு மிக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாட் ரெசிபி, பாவ் பாஜி. பாவ் பாஜியில் இருக்கிற பாவ் பன் டின்னர் ரோல் தான் எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். பாவ் பாஜி பண்ணுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட்டு அது எல்லாத்தையுமே நம்ம ஊற வைக்கணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு 1/2 கப்பு இதை எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் ஒரு 1/2 கப்பு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அப்புறம் 1 டீஸ்பூன் ஈஸ்ட். மார்க்கெட்டில் உங்களுக்கு 2 ஈஸ்ட்டு கிடைக்கும். அதாவது ரொம்ப சன்னமாக இருக்கும் இந்த மாதிரி ஈஸ்ட், ரொம்ப குட்டியாக இருக்கும் இந்த ஈஸ்ட்டு. இது ஆக்டிவ் ஈஸ்ட். இன்னொன்று உங்களுக்கு ட்ரை ஈஸ்ட்டுன்னு கிடைக்கும். அது 1.25 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது பெருசு பெருசாக இருக்கும். இது 1 டீஸ்பூன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் இது நல்லா ஃபர்மெண்ட் ஆகணும். இது நல்லா புளிச்சு வரும், மேலே நல்லா நுரைச்சி வரும். அது முடிய இதை மூடி வச்சிடலாம். பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ சூப்பராக நல்லா நுரைச்சிட்ருக்குன்ட்டு. இந்த டைமில் நம்ம மைதா மாவு எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்ட்ரைனரில் 1 கப்பு மைதா மாவு, மொத்தம் நான் 2 கப்பு போட போகிறேன். 2 கப்பு மொத்தமாக மைதா மாவு. அப்புறம் அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, அடுத்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இது அன்ஸ்வீட்டன்ட் மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, பால் பவுடரு, அது 1. அப்புறம் அதில் ஒரு 1/2. இது நல்லா எல்லாத்தையும் போட்டு சளிச்சிக்கலாம். நல்லா சளிச்சாச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும், அதாவது ஒட்டி ஒட்டி இருக்கணும் மாவு. அப்போ தான் உங்களுக்கு பாவ் பன் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நமக்கு இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணியோ இல்லை பாலோ ஆட் பண்ணணும். நான் பாலே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ணுற பால் எப்போயுமே வார்மாக இருக்கணும். நான் ஒரு 1/4 கப்பு பால் எடுத்துருக்கேன். இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம், வார்ம் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். பால் பவுடர் இல்லாட்டினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பால் மட்டும் ஊற்றியே நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மீதி எதுவும் கிடையாது. பால் பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், அவ்வளோதான். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள், ஒட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வெண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். அதில் நீங்கள் போட்டு நல்லா பிசைஞ்சுப்போம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு வெண்ணெய் கம்ப்ளீட்டாக அந்த மாவோடு பிளெண்ட் ஆகும். நான் நல்லா 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட் பண்ணும்போது வருதுன்னு. நல்லா இழுக்க வருது பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போது மாவை நல்லா இது மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி டக் பண்ணிக்கணும். இது பேர் தான் டக். இப்படி உள்ளுக்குள்ளே பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஏர் எல்லாமே வெளியே வரும். வெளியே இருந்து இப்படி நம்ம இப்படி பண்ணும்போது இது உள்ள ஏர் போகும். அப்போது உங்களுக்கு இன்னும் நல்ல சாஃப்டான பன் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இப்படி டக் பண்ணுறோம். நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் நீங்கள் பிசைகிறது. பண்ணிவிட்டு உள்ளே மேலே ஆயில் போட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். மேலே அழகாக எந்த வித டிஸ்டர்பும் இல்லாமல். இப்போ இல்லாட்டினா இது ஸ்டிக் ஆகும் இல்லையா, இதில் ஸ்டிக் ஆகும்போது ரைஸ் ஆகும்போது அது மேலே உப்பி வராது. ஸோ நம்ம எண்ணெய் போட்டுட்டும் போது
அது என்ன ஆகும்னா நல்லா எல்லா பவுல்லையும் எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெய் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அழகாக ஒட்டாமல் சூப்பராக உப்பி வரும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம கிளிங் ஃபாயில் இருக்குது இல்லையா, கிளிங் ஷீட்டு, அதை வச்சோ இல்லை நல்லா ஒரு டைட்டான மூடி வச்சோ நீங்கள் வந்து மூடிக்கலாம். இதை ஓடிஜி இருந்ததுன்னா நீங்கள் ஓடிஜிக்குள்ளே வச்சுடுங்க. ஓடிஜி ஆன் பண்ணாமல் உள்ளே வச்சுருங்க. ஸோ வார்ம் பிளேஸில் இருக்கும்போது உங்களுக்கு நல்லா ரைஸ் ஆகி வரும். 1 hour இருந்தால் போதும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் நார்மலாக வெளியே இதில் ஸ்டவ்வு கிட்ட கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை நல்லா க்ரீஸ் பண்ணிப்போம். இல்லை பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த பால் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோ இல்லையா, ஸ்மூத்தான பால். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டக் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் உருட்டி வச்சிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இதை மறுபடியும் ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு இந்த 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 பால் வந்து நல்லா ரைஸ் ஆகிற மாதிரி விடணும். ஒரு 20 நிமிஷம், ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ரைஸ் ஆகிருக்கும். அப்போ நம்ம அடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து 180 டிகிரியில் வந்து ஓடிஜியை நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வந்து ஓடிஜியில் வந்து ஒரு 20 நிமிஷம், 15லேருந்து 20 நிமிஷம் நான் வச்சு எடுக்க போகிறேன். 15 நிமிஷத்துலேருந்து நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது மேலெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா ப்ரௌன் ஆகிருக்கும். கருகிட விடாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் கடாயில் பண்ணுறீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். முன்னாடி நம்ம கேக்குக்கெலாம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். தூளுப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஹீட் ரெசிஸ்டண்ட் அந்த ஸ்டாண்டு வச்சுட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வந்து அதை ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம இந்த டின்னை வந்து உள்ளே வச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தவாலையோ கடாயிலேயே வந்து நீங்கள் பாவ் பாஜி பன் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட முடியும். இப்போ வந்து இதை வந்து நான் ஓடிஜியில் வச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆச்சு, 25 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இந்த பாவ் பன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ணி எடுக்க. சூப்பராக வந்திருக்கு. ஸ்மெல்லு வந்து சான்ஸே இல்லை. இப்போ இது வந்து மேலெலாம் ரஃப்பாக இருக்கும். அதனால் வந்து அந்த உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம பேக்கரியில் வாங்கும்போது எப்படி ஒரு மாதிரி பலான்னு இருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம லைட்டாக பட்டர் தடவுறோம். இது நல்லா தடவிட்டு ஒரு நல்லா ஈர துணி வந்து ஒன்று வச்சுக்கோங்க. ஈர துணியை வச்சு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மாய்ஸ்சர் வெளியே போகாது. இந்த மாய்ஸ்சரும் வந்து நம்ம வந்து அந்த பாவுக்குள்ளேயே போகிறதுனால வந்து அந்த பன்னு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பாவ் பன் வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வளோதான், பாவ் பன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாவ் பண்ணு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அழகாக ஒரு கையிலேயே வந்துடும். கீழே நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. அழகாக மேலே எலும்பி வருது பாருங்க. அதுவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.